திருச்சி வந்துட்டு அம்மு மம்மியே பாருங்க. ஓகேவா ஜான்? இப்போ எந்த ஊர்ல தங்க இருக்கீங்க? வேலை விஷயமா வேற ஊர்ல இருக்கீங்களா? எந்த சொந்த ஊர் எதுப்பா? மதுரையா? ஓ சூப்பர். மதுரைனா நான் வந்து கண்டிப்பா வருவேன். இப்போ மதுரை அடிக்கடி வருவேன். இப்போ கூட அதில் அவார்ட் ஃபங்க்ஷன் கூட வைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா கூட வருவேன் கண்டிப்பா. நீங்க திருச்சி வந்தா கண்டிப்பா வாங்க. ஓகேவா? ஜான் என் பிள்ளை இருக்கும்போது என்ன வந்து பார்த்துடுறேன். மதுரையில சூப்பரான ஊர் மதுரை இல்லையா? சூப்பரான ஊர். மீனாட்சி அம்மன், சொக்கநாதர் இல்லையா? சூப்பர், சூப்பர். தினமும் நான் வந்து மதுரை இப்போ இன்னைக்கு கூட டிவியில காமிச்சாங்க. அந்த குளம் மதுரையோட குளம் இருக்கு இல்லையா? பெரிய குளமா இருக்குல்ல. நான் வந்திருக்கேன். தெப்பாக்குளம். அந்த இடத்துலலாம் முன்னாடி வீடியோஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன் நான். எவ்வளோ நாளைக்கு முன்னாடின்னா, ஒரு 6 இயர்க்கு முன்னாடி மதுரைக்கு வந்திருக்கோம். கோவில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு அந்த படிக்கட்டு இருக்கும் இல்லையா? அந்த பெரிய குளத்துக்கு பக்கத்துல படிக்கட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தோம். அருமையா அழகான கோயில்ப்பா. கண்டிப்பா வரேன் தங்கம். என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஐடி டிகே அம்மு அம்மு. அதில பாருங்க ரீல்ஸ். அதுலயும் நெறைய ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க. அப்படியா? ஓகே. உங்களுக்கு அப்படி இருக்கா? சரிப்பா தங்கம். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, அது பாசிட்டிவான மனசுல வச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த அளவுக்கு வாழ்வோம். ஓகேவா? பாசிட்டிவா நல்ல இது எண்ணங்கள வச்சு நல்லா சந்தோஷமா இருக்கணும், வாழணும் அப்படின்னு நெனச்சா கண்டிப்பா வாழலாம். 1000 என்ன 1000க்கு மேலேயே கூட போலாம். ஓகேவா? ஓகே ஜான். நல்ல மனசு, நல்ல எண்ணம் இது இருக்கே உங்களுக்கு இல்லையா? போதும் சூப்பர். நானும் என் பிள்ளைய பார்ப்பேன்ல. கண்டிப்பா பார்ப்பேன். ஓகே. சாப்பிட்டியாப்பா? என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்டீங்க? வீக்கே மீண்டும் சந்திப்போம். ஓகேப்பா. மேல நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா எப்பலாம் லைவ் போடுறனோ, அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வந்துருங்க. டெய்லியே உண்டு. இந்த காலையில இல்லன்னா இரவு. ஏதாவது ஒரு டைம் போட்டுட்டு தான் இருப்பேன். ஓகேவா? அதாவது ஷூட்டிங்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட கொஞ்ச நேரமாவது உங்கள்ட்ட பேசிருவேன். கண்டிப்பா வாங்கப்பா. நெறைய நல்ல விஷயங்கள் நெறைய பேசலாம். நம்மளால முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் செய்யணும். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கூட பிறந்தவங்க மாரி தானே! அதனால நம்மளால முடிஞ்ச உதவிய எல்லாருக்கும் செய்யணும். பாய்ப்பா பாய். பிகே பாய். பரவால்ல வெயில் குறைஞ்சுச்சே! அதுதானே முக்கியம். வெயில் குறைஞ்சு இன்னைக்கு வந்து காத்து வருதுன்னா சூப்பர். இனிமே வந்து வெயில் தாக்கம் கிடையாது இல்லையா? வெயில் போயே போச்சு. இனிமே பார்த்தீங்கன்னா, காத்து தான். மெயின் காத்து. அதுக்கப்புறம் லைட்டா மழை தூறினாலும் சந்தோஷமா இருக்கும். நெறைய பேர் வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது சித்திரை மாசம் தான் இன்னும் நடக்குது இல்லையா? வைகாசி கூட இன்னும் பொறக்கல. அது வரையிலும் ரொம்ப சிரமமா இருந்துச்சு. இப்ப பரவால்ல. இந்த 1 வீக்காவே சேஞ்ச் ஆயிடுச்சு கிளைமேட். எல்லாரும் ஹேப்பியா இருப்பாங்க. நீங்களும் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஹெல்த்த நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 4 லிட்டர்ஸ் கிட்டக்க தண்ணி அப்பப்போ குடிங்க. எந்த சீசனா இருந்தாலும் நம்ம உடம்புக்கு தேவை ரொம்ப முக்கியம் தண்ணி. ஓகேவா? அதனால மறக்காம எல்லாரும் அ தண்ணி காய்ச்சி ஆற வச்சு, அந்த மாரி பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கோங்க. அப்பப்ப சாப்பிடுங்க. எனக்கு அது தண்ணீர்னால தான் நமக்கு நெறைய இது அதனால பார்த்தீங்கன்னா, எந்த வாட்டரா இருந்தாலும் நல்லா கொதிக்க வச்சோம்னா, அதில 2 ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, ஆற வச்சு, அதுக்கப்புறம் குடிங்க. எந்த ஏஜா இருந்தாலும் சரி, இது மாரி சாப்பிட்டோம்னா செரிமான தன்மையும் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்காம நல்லாருக்கும் ஹெல்த்து. ஓகேவா?